Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Afdaluhu lisanun dhakir wa qalbun shakir wa zawjatun mu'mina tu'inuhu ala imanihi aw kama qala Rasulullah sallallahu alaihi wasallam. மதிப்பிற்குரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரிய கிருபையால் லைலத்துல் கத்ரை தேட வேண்டிய ஒற்றைப்படை இரவுகளில் அமர்ந்திருக்கிறோம். 27ஆம் இரவு கட்டாயமாக லைலத்துல் கத்ர் என்பது கிடையாது. அதிகபட்சம் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்ற ஒரு அதிகபட்சமான எண்ணம். அதனால கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். அந்த இரவுகளில் இதுவும் ஒரு இரவாக இருக்கிறது. ஒருவேளை இந்த இரவு லைலத்துல் கத்ராக இருப்பின் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த இரவை 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவுடைய நன்மையை அல்லாஹ் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் நசீபாக்குவானாக. சனை கொடுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசி கொண்டிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆயத்து ஒன்று இறங்குச்சு. அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னானா, வல்லதீன யக்னீஸூன ذஹப் வல் ஃபில்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வசனம். தங்கங்களையும் புதையல்களை எல்லாம் சேமித்து வைத்து சேகரித்து வைத்து அதற்கான ஜகாத்தை கொடுக்காதவர்கள் மீது கடுமையான தண்டனை ஒன்று என்று ஒரு வசனம் வருகிறது. பல்ல இந்த ஆயத்தில் எதை கண்டிக்கிறான் அப்படின்னா, தங்கங்கள், வெள்ளிகள், வைடூரியங்கள், இப்ப இதெல்லாம் ஜகாத்து கொடுக்காம சேகரிச்சு வைக்கிறது அல்லாஹ் கண்டிச்சு இந்த ஆயத்தை இறக்கிறான். இப்ப சஹாபாக்கள் இயல்பா என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இத்தனை நாள் அப்படின்னா, உலகத்தில் ஆக தலை சிறந்த சேமிப்பு பொக்கிஷம் என்பது தங்கங்களை சேமிப்பது, வெள்ளியை சேமிப்பது, சொத்துக்களை சேமிப்பது தான் ஆக தலை சிறந்த விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல இதையெல்லாம் கண்டிச்சு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான். அப்படி என்றால் உலகில் நாங்கள் சேமிக்க வேண்டிய விஷயத்தில் சிறந்தது எது என்று கேட்டார்கள். தங்க வெள்ளி சேமிக்கிறது பெரிய சிறந்தது இல்லைன்னா அப்ப எங்களுடைய பெரிய சொத்து என்ன, பெரிய செல்வாக்கு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை சொன்னாங்க. இந்த 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்து விட்டால் இதுதான் நீங்கள் சேமித்ததில் ஆக சிறந்த பொக்கிஷங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல முதல் விஷயம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுஹு லிசானுன் தாகிர். ஒரு மனிதன், ஒரு முஸ்லீமான ஆண் அல்லது பெண், அவர்கள் சேமிக்கின்ற கிடைக்கிற பெரிய பொக்கிஷம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில எந்நேரமும் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய நாவு. இது வெளிப்படையா பார்த்தவங்களுக்கு ஒரு வார்த்தையா தெரியும், ரொம்ப ஆழமான அர்த்தம். அல்லாஹுவை நினைக்கின்ற நாவு இருக்கின்றது, இது நீங்கள் சேமித்து வைக்கின்ற மிகப்பெரிய சொத்து. ஒருத்தருக்கு இது கிடைச்சிருச்சுன்னா உலகத்துல தங்கம் வெள்ளி சேமிப்பதை விட பெரிய சொத்துன்னு சொன்னான். அப்ப அல்லாஹுவை துதிப்பாடுகின்ற நாவுனா என்ன? இதுல ஒரு சில நீளமான விளக்கம்லாம் இருக்குது பாருங்க. மனுஷனுடைய நாவு மொத்தம் 3 வகை, 3 விதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். திக்ரும் செய்ய முடியாதுங்க, ஆனா இன்னொரு பக்கம் யாரை பத்தியா தப்பா பேசுறவன் பயம் இருக்குது. நபி சொன்னாங்க, அப்படின்னா நீ மௌனமா இருந்துருந்தா, பேசாத. அவுல் யஸ்முத், நீ ஈமான்தாரியா இருந்த அப்படின்னா உன் நாவை பாதுகாப்பதற்கு நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, கீப் சைலண்ட், வாய் திறக்காது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ், சில பேர் எப்படி அப்படின்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நாவின் மூலமாக நரகத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற எல்லா பாவங்களையும் செய்ய முடியும். எங்க ஒரே ஒரு நாவு போதுங்க, ஒருத்தர் நரகத்துக்கு போறதுக்கு என்னெல்லாம் பாவம் செய்ய முடியுமோ எல்லா பாவத்தில் அதிகமானதை நாவால் செய்ய முடியும். உதாரணமா புறம் பேசுதல், குறை சொல்லுதல்,
அவதூறு சொல்லுதல், இழிவாக பேசுதல், மட்டமாக பேசுதல், புனைப்பெயர் வைத்தல், கிண்டல் செய்தல், ஒருத்தருக்கு பின்னால் அவதூறாக இட்டுக்கட்டாக பேசுதல், ஒருவரை பற்றி ஏளனமாக பேசுதல், இது எல்லாம் என்னன்னா நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய பெரும்பாவங்கள். சின்ன பாவம் இல்லைங்க, பெரும்பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா, ஒரு அடியான் தொழுது ஜகாத்து கொடுத்து ஹஜ் பண்ணி குர்ஆனை ஓதி சொர்க்கத்துக்கு பக்கத்துல போயிடுவாராம். சொர்க்கத்து இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம் இருக்கிற சில பேரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது பாவம்னே தெரியாம பேசின ஒரு வார்த்தை, யாரையாவது ஏதாவது சொல்லியிருப்பாரு, ஆனா அந்த வார்த்தை பத்தி ஒரு நாளும் தப்புன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். தப்பென்று நினைக்காத ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்குமே, ஆனால் அந்த வார்த்தையினால சொர்க்கத்துக்கு பக்கத்துல போனவர் நரகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எரிவான். அப்ப ஒரு நாவு எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னா ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கும் கொண்டு செல்ல முடியும், நரகத்திற்கும் கொண்டு செல்ல முடியும். இது 2வது ஸ்டேஜ். அதாவது நாவினாலேயே கெட்டு போனவங்க சொல்லுவாங்கல்ல, உன் வாயில தான்டா சகுனிம்பாங்கல்ல, அது மாதிரி நாவு தான் பிரச்சனையே, உலகத்திலேயே தான் பிரச்சனை, மறுமையிலே தான் பிரச்சனை. இது 2வது வகை. நாவை பேணக்கூடியவங்கள 3வது வகை பாருங்க. இவர்களை பற்றி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிசானுன் ஜாக்கிர், மௌனமாகவும் இருக்க மாட்டாங்க, நியூட்ரலும் கிடையாது. 2வது தேவையில்லாத பாவத்துல பேசி நன்மை அளிக்கவும் மாட்டாங்க, நன்மையான காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். ஒண்ணு தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, ஏதாவது சிக்ர் செய்வாங்க, காலை மாலை துஆக்களை ஓதுவாங்க, அல்லாஹ் நினைச்சு பார்ப்பாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நினைச்சு பார்ப்பாங்க, வானபூமி நினைச்சு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட நாவாக உள்ளமாக இருக்கக்கூடியவர்கள். இதான் 3 ஸ்டேஜ். இத நாம என்ன ஸ்டேஜ் இருக்கணும்னு நபி சொன்னாங்கன்னா, 3வது ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இது வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆக மிகப்பெரிய பொக்கிஷம். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நம்மை படைத்த இறைவனை எத்தனை நிமிஷம் யோசிக்கிறோம்? உடம்ப பத்தி பேசுறோம், ஜாபை பத்தி பேசுறோம், நம்மளுடைய வாகனங்களை பத்தி பேசுறோம், செல்போன் பத்தி பேசுறோம், பொலிட்டிக்கல் அப்டேட். எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் அப்டேட்னா, பள்ளியாசல்ல உட்கார்ந்து கிடைக்கிற முன்பின் சுண்ணத்துகளுடைய சில நிமிடங்கள்ல கூட பொலிட்டிக்கல் அப்டேட். என்னப்பா இன்னைக்கு பிரச்சனை என்ன நடந்துச்சுப்பா, எல்லா அப்டேட்ல இருக்கிறோம். இவ்வளவு தூரம் நாம் உலகத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் ஒரு நாளில் அல்லாஹ்வை பற்றி பேசிய தருணங்கள் என்ன? கிடையாது. அதனாலதான் சொன்னாங்க, இந்த பாக்கி எல்லாருக்குமே கிடைக்காது. தங்கம் வெள்ளி சொத்துக்களை விட ஆக மிகப்பெரிய சொத்து உங்கள் நாவுகள் அல்லாஹ்வை பற்றி அனுதினம் நினைத்துக் கொண்டே இருப்பது. ஒரு நபர் வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாஹ் இப்னு யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேரு சொன்னா கேட்டா ஸலவாத் சொல்லணும், வாஜிப் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்ப இஸ்லாத்துடைய கட்டளைகள் அதிகமாயிருச்சு, தொழுகணுங்கிறீங்க, திக்ர் ஜகாத் கொடுக்கணுங்கிறீங்க, குர்ஆன் ஓதணும், அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார்னா, தொடர்படியாக கண்டினியூட்டியாக வாழ்க்கையில தொடர்ச்சியா நான் செய்யற மாதிரி சலிப்பு தட்டாம நான் ஒரு அமலை தொடர்ச்சியா செய்யணும்னா ஏதாவது ஒரு அமலை நீங்க வசியத் பண்ணுங்கன்னாரு. நபி தொழுகுங்க, பெருசா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்கலாம் சொல்லல. நபி ஒரே ஒரு வார்த்தையை ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பன் மின் திக்ரில்லாஹ், உன் நாவை எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ரால் நினைத்து கொண்டே இரு. நினைச்சிரு நாவை. சில நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லு, சில நேரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சில நேரம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லு, சில நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, சில நேரம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாகன்னு சொல்லு. ஆனா ஏதோ ஒன்னால உன் நாவை நினைத்து விடு. இந்த அமல் நீ பர்ஃபெக்டா செஞ்சுட்டு வா, உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சிடும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உபதேசங்கள்ல ஒன்று. நீ யோசிச்சு பாருங்க, காலையில நைட்டு வரைக்கும் இந்த நாவால எத்தனை முறை அல்லாஹ் புகழ்றோம், எத்தனை முறை சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், எவ்வளவு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம். நாளைக்கு சொர்க்கத்துக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் போயிருவோம். அல்லாஹ் எல்லோரையும் சொர்க்கவாசிகளா ஆக்குவானாக. சொர்க்கத்துக்கு எல்லாரும் போயிருவோம். சொர்க்கத்துல போன பின்னாடி எதை பத்தியும் கவலை இல்லை, எதை பத்தி கவலை இல்லைங்க. ஆனா நபி சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த அவரால் அதை ஜீர்ணிக்கவே முடியாதான்.
அந்த ரொம்ப அற்புதமான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதை பத்தி கவலைப்படுவார் அப்படின்னா, உலகில் வாழக்கூடிய காலத்தில் எந்த நேரத்தெல்லாம் திக்ரு செய்யாமல் கழித்தாரோ, சே இந்த நேரம் சும்மா வெட்டியா பேசிட்டு இருந்தோமே, போனை சும்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தோமே, எவ்வளவு நேரம் வீணாக்கணும், இந்த நேரத்துல திக்ரு செஞ்சிருக்கலாமே என்று ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாராம். சரி, ஏன் வருத்தப்படுறாரு? ஹதீஸுடைய விளக்க உரையாளர்கள் முஹத்திஸின் பெருமக்கள் சொன்னார்கள், இந்த வருத்தம் ஏற்பட காரணம் என்ன? அற்புதமான பாயிண்ட் எழுதுனாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டாலுமே கூட ஷாப்பிங் மால் போடுமா, ஷாப்பிங் மால் போய் இதை பர்ச்சேஸ் பண்றது, எல்லா பொருளும் ஃப்ரீ தான், ஆனா சில பொருள் மட்டும் காசு எல்லாம் வச்சிருப்பான், பார்த்தா அட்ராக்ட் ஆகிற மாதிரி, அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. இப்ப அதை வாங்குறதுக்கு எது காசு பணம்னு பார்த்தா, இது 100 சுபான்லாம் கொடுங்க, இது வாங்கிட்டு போகலாம். ஒரு அழகான பறக்கிற குதிரையை பார்ப்பாராம், ஆண் வாங்க போனான்னு 1000 சுபான்ல, எங்க சொல்றத சொல்லவே இல்லையே. அப்ப யோசிப்பாரா, உலகத்துல எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் சேவிங் பத்தி எவ்வளவு பேசணும், 80-20 ரூல்ஸ், 20% சேவிங் பண்ணணும், இதெல்லாம் பேசணும் வாழ்க்கையில. அட பாவமே, இங்க நாம நன்மையை சம்பாரிச்சு கொண்டு வரலையே. ஏனென்றால் நீங்கள் செய்த திக்ருகள் தான் நாளை பணமாக இருக்கும். ஷாப்பிங் மால் போனா எல்லாம் வாங்கி தரலாம், அப்புறம் வீட்டுக்காரம்மா கூட்டிட்டு போயிட்டு ஒண்ணுமே எல்லாம் வேடிக்கை பார்த்து திரும்பி வர வேண்டியதா, திரும்பி நம்ம வீட்டுக்கு. சொர்க்கம் இருக்கும், ஆனா உயர்ந்தரமான பொருளை வாங்கணும்னா திக்ருகள் என்ற நன்மைகள் தேவை. எவ்வளவு கடை வாங்குவீங்க வீட்டுக்காரம்மாட்ட? உலகத்திலேயே வாங்க முடியாதுங்கும் போது நாளைக்கு மறுமையில் வாங்க முடியுமா? உங்கள்கிட்ட இருந்தாலும் அது உங்களுக்கான கண்ணியம். அப்ப மனிதன் என்ன செய்வானா, அங்க போய் என்ன வருத்தப்படுவானா, இன்னும் கொஞ்சம் அதிகமா சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கலாமே. ஏன்னா அல்லாஹ்வுடைய திக்ருகள் அங்கு பணங்களாக உருவாக்கி தரப்படும். எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவு லாபம், செய்யாத நேரமும் நிச்சயமாக வருத்தப்பட்டே தீர்வோம். அதனால எவ்வளவு ஓய்வுகள் பாருங்க, திக்ருல எவ்வளவு பெரிய சலுகை பாருங்க. ஒதுவில்லைன்னா செய்யலாம், நின்றிருந்தாலும் செய்யலாம், உட்கார்ந்திருந்தாலும் செய்யலாம், படுத்திருந்தாலும் செய்யலாம். குளியலறை இருக்குல்ல, குளியலறை அங்க போனாவோட செய்யலாம். இப்ப அட்டாச் பாத்ரூம்லாம் வந்துச்சு, அங்க செய்ய முடியாது உங்களால. ஆனா வெறுமனே செப்பரேட்டா குளியலறை அப்படின்னா அங்கவும் செய்யலாம். அப்ப திக்ருக்குன்னு எந்த நிபந்தனை கிடையாது, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை நினைக்க முடியும். சின்ன நன்மை தான், சின்ன செயல் தான், ஆனா நன்மை பார்த்தா பெருசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திக்ருகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது சொல்வது எளிது, நன்மைகள் பார்த்தால் பிரம்மாண்டமானதாக கிடைக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தொழுதுட்டு இருந்தோம், நபி தொழுக வைக்கிறாங்க, நாங்கெல்லாம் பின்னாடி தொழுகிறோம். அப்ப திடீர்னு ஒரு நபர் என்ன செஞ்சாருன்னா, கூட்டத்துல அல்லாஹ் அக்பர் கபீரா, அடுத்து என்ன, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி புக்ரத்தன் வாசீலா சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசர அவசரமா தொழுது முடிச்சு சொன்னாங்க, மன் காயில, சொன்னது யாரு கேளுங்க, விசாரிங்க. இந்த ஜும்லாவை சொன்னது யார் விசாரிங்க. சொல்லப்பட்டுச்சு, யார சொல்லலாம், நான் தான் சொன்னேன். அவர் சொன்னாரு, நீ இதை சொன்ன உடனே வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. சாதாரண நன்மையில் எப்படிப்பட்ட நன்மை பாருங்க, நேரம் வானத்தை தாண்டி கொண்டு போயிருக்கலாம், வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு உன் வார்த்தையில் கண்ணியப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரே சக்தி அல்லாஹ்வுடைய திக்ர் மட்டும்தான். சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தன் வஸீலா. உள்ளத்துல ஈமான் யகீன் இருந்துச்சுன்னா, உறுதியா நம்பிக்கையோட சொல்லியிருந்தோம்னா, இந்நேரம் நமது சார்பாக வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். அப்படி நீங்க நம்புனா அது ஈமான். நம்புனா எதையோ நம்புறோம், பொய்யால ஆட் போடுறானுங்க. ஒரு வருஷம் நீங்க சேவிங் பண்ணா எக்ஸ்ட்ராவா 5 கிராம் கோல்டு வாங்கிட்டு போலான்னா நம்ம ஏமாந்து வாங்கிட்டு வரும். பட்டு சேரி உங்களுக்கு 30,000 ரூபாய் சேரி 15,000 தரோம்னா முதலாள அதை கூட்டம் நிற்கிறான். அவன் 15,000 சேரியவே 30,000 எழுதி போட்டு 15,000 விற்கிறான். அதுவும் நம்பி வாங்கிட்டு வரோம். இதையெல்லாம் நம்புகிற கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன வஅதல்லாஹி ஹக், பெருமானாருடைய அணுஅணுவான ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. சஹாபாக்கள் அப்படி நம்பினாங்க. அதான் நம்பணும். நாவுகளை திக்ருகளால் நாம் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப அல்லாஹ் தரக்கூடிய முதல் பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னா, நம்ம நாவை தேவையில்லாத பேச்சுக்களால பேசி நன்மையை வீணடிக்காமல் அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ரில் இருந்து விட்டோம் என்றால்
தங்கம் வெள்ளி சொத்துக்களை சேமிப்பதை விட பெருமானாருடைய பார்வை இதுதான் பெரிய சொத்து. கடந்த ஒரு பயான்ல இதே மாதிரி மஜ்லிஸ்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன். இன்னைக்கு எல்லா டாக்டர் நீங்க போனீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கு பின்னாலே அவங்க ஒரு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் நீங்க மெயின்டைன் பண்றீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, ரொம்ப கவலையா இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனையா, மனைவியோட பிரச்சனையா, கணவனோட பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, ஏதோ ரொம்ப ஆழமா யோசிக்கிறீங்களா? ஏங்க நண்பர் ஒருத்தர் பல்லு பிடுங்க போனாரு, அந்த டாக்டர் கேட்டாராம், இந்த பல்வலி காரணம் உங்க ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னாராம். இன்னைக்கு எல்லா பிரச்சனை, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுக்கு பின்னால இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன சந்தோஷமா இல்லை. ஒரு பெண்மணிக்கு சாதாரண irregular பீரியட்ஸ், டாக்டர் சொல்றாரு ஸ்ட்ரெஸ் ஆன லைஃப், அதை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்க. ஒருத்தர் தொடர்ந்து கிட்னி ஏற்படுற ப்ராப்ளம், அந்த 3 காரணத்துல ஒண்ணு டாக்டர் சொல்றாரு, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனாலே பாதிக்கப்படுறீங்க. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னைக்கு மருத்துவ உலகில் அதிகபட்சமான நோய்களுக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காரணத்துல ஒண்ணு மன அழுத்தத்தினுடனான வாழ்க்கை. மனசுல இந்த சந்தோஷம் இல்லைங்க. பணம் இருக்குது, கார் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, படைபலம், அழகு, அந்தஸ்து எல்லாம் இருக்குது, ஆனா மனசுல சந்தோஷம் இல்லை. மனதில் சந்தோஷம் இல்லை என்றால் உன் வாழ்வு விரைவாக முடிந்து போயிடும், லைஃப் ரொம்ப ஷார்ட் ஆயிரும். மனசுல சந்தோஷம் இல்லையா, 30-35 வயசுல எல்லா நோய் வந்துடும். மனதில் சந்தோஷம் இல்லையா, எல்லோரும் இருந்தாலும் விரக்தியாக இருப்பார், எல்லா பக்கத்துல இருப்பாங்க, உட்கார்ந்து இருப்பாரு, வயசு பார்த்தா 35 கூட இருக்காது. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இதுக்கு சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்க ஸ்ட்ரெஸ் குறையணும் அப்படின்னா காலை மாலை மெடிடேஷன் பண்ணுங்க. மூச்சு பயிற்சி, அப்படியே அது ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும். யோகால பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், சைக்காலஜி ஒரு மாதிரி இருக்கும், டாக்டர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும். ஆனா மெடிடேஷன் பண்ணு, காலையில எழுந்திரிச்ச உடனே கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுங்க, மாலையில பண்ணுங்க. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். லைஃப்ல நீ மனசு நிம்மதியா இருக்கணும்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், வேற ஒண்ணுமே தேவையில்லை. அலா பிதிக்ரில்லாஹ், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், அடியானே அறிந்து கொள், நீ அல்லாஹ்வை நினைக்கிறதுனால, அல்லாஹ்வை நினைத்து சிறிது நேரம் அமைதியாக அமர்வதின் காரணமாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற தைரியம் வரும். எவ்வளவு நஷ்டமானாலும் உள்ளம் பதறாது, எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும் உள்ளம் தடுமாறாது. ஏன்? திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சு நினைச்சு தைரியமா இருப்பார். இந்த வருஷம் நஷ்டம், அடுத்த வருஷம் எடுத்துடலாம் விடு. 16 கோடி கடன், ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டு திரும்பவும் சம்பாரிச்சு இன்னைக்கு பார்த்தா ஒரு 150 எம்ப்ளாயி வைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் அவர் என்ட்ரில சொல்றாரு, நான் 16 கோடி கடன் ஆன சமயத்துல நான் பாதுகாத்த ஒரே ஒரு விஷயம், என் உள்ளத்தை பாதுகாத்து கொண்டேன். இன்னைக்கு எல்லாம் எங்க உடைஞ்சு போறோம்? உடையறதே முதல் உள்ளத்துலதான். ஒரு சின்ன பொருள் காணா போச்சு உடைஞ்சு போயிடுறோம், மனைவி விட்டுட்டு போயிட்டா உடைஞ்சு போயிடுறோம், கணவன் விட்டுட்டு போயிட்டா உடைஞ்சு போயிடுறோம், ஏதாவது பொருள் காணா, வீட்டுல நஷ்டம் ஏற்படுத்தி உடைஞ்சு போயிடுறோம், யாராவது மௌத்தாயிட்டாங்க உடைஞ்சு போயிடுறோம், வியாபாரம் ஓடல உடைஞ்சு போயிடுறோம். அருமையான பெருமக்களே, உள்ளத்தை பாதுகாத்து விட்டால் உலகை தாராளமாக வென்று விடலாம். உள்ளத்தை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய திக்ரால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ்வை நம்பாதவை மெடிடேஷன் சொல்றான், நாம திக்ர்னு சொல்றோம், அவ்வளவு வித்தியாசம். நீ இஸ்லாமிய சைக்காட்டிஸ்ட் போய் கேட்டு பாருங்களேன், எங்க பாய் கால் தஹஜ்ஜுத் தொழுகிறீங்களா, கால தஹஜ்ஜுத் தொழுதுட்டு 1/4 மணி நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு திக்ர் செய்யுங்க பாய், பாதி நோய் போயிருமா. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்துடைய அமல்கள் நன்மை மாத்திரமல்ல, அது வாழ்விற்கான ஆரோக்கியத்தை தருகிறது. நிறைய பேர் இப்பே ட்ரை பண்றோம் திக்ர் செய்யலான்னு, அங்க கண்ண முடியும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், முடிஞ்ச பின்னால திக்ர் செய்யலாம், நேரம் அதிகமா இருக்கும், அதை முடிச்சிடலாம், முடிச்சு திக்ர் செய்யலாம். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் விஷயம், நீ உனக்கு கிடைக்கின்ற ஆக மிகப்பெரிய சொத்து உன் உள்ளத்தை அல்லாஹ்வோடு வைத்திருப்பது. தொழுகையின் மூலமாக, தொழுகை இருந்ததுக்குங்க, தொழுகையில் அல்லாஹ் நினைக்கணும், குர்ஆனை திறந்து அல்லாஹ் நினைக்கணும், காலை மாலை திக்ர் அல்லாஹ் நினைக்கணும். ஒன்னும் இல்ல, பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டா அது திக்ர். எந்தெந்த தருணங்கள் எல்லாம் கிடைக்கின்றதோ அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது சொன்னாங்க, வகல்புன் ஷாக்கிர், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். நன்றி செலுத்தணும் என்ன,
தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்றது அதான். அப்படி அல்ல. நன்றி என்பது 3 விதமான நன்றி. ஒன்று உள்ளத்தின் மூலமாக நன்றி, இரண்டாவது நாவின் மூலமாக நன்றி, மூன்றாவது செயல் மூலமாக நன்றி. இதை யாருக்குலாம் செய்யணும்? 4 வகையான நபர்களுக்கு செய்யணும். 4 வகையான நபர்கள். ஒண்ணும் நல்ல கவனிங்க. முதல் நபர் யாருன்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாவுக்கு நன்றி 3 வகையா. ஒண்ணு உள்ளம், நாவு, அதே போல செயல், உறுப்புகள் மூலமா செயல். அறிஞர் பெருமக்கள் கிதாபில் எழுதினாங்க, உள்ளத்தின் மூலமாக நன்றி என்று சொன்னால் அவ்வப்போது தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ் கொடுத்த கண்கள், காதுகள், இந்த உடம்பு, அழகான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, எங்கேயோ என்றோ செத்திருக்கலாம், எங்கேயோ என்றோ ஏதோ ஒரு பிராணியாக பிறந்திருக்கலாம், எங்கேயோ எங்கோ அல்லாஹ் அல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், சிலைக்கு முன்னால் அமர்ந்திருக்கலாம், நெருக்கடியில் இறந்திருக்கலாம், ஒரு மட்டமான வாழ்க்கையை, கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து சங்கையான கண்ணியமான ஒரு வாழ்வை கொடுத்தானே, அல்லாஹ் நீ கொடுத்தது ரப்பே, இதெல்லாம் நீ கொடுத்தது ரப்பே அப்படின்னு உட்கார்ந்து மனசால நினைக்கணும் டெய்லியுமே. இது உள்ளத்தால செய்யற நன்றி. செய்வோமா? ஒன்று. ரெண்டாவது சொன்னாங்க வார்த்தையின் மூலமாக நன்றி. எல்லா செயலும் பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடணும். சாப்பிட்டு முடிச்சிங்க, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல முறையில் பாத்ரூம் போயிட்டு வந்து எல்லா கழியும் ரிலீஸ் ஆயிடுச்சு, என்ன சொல்லணும்? குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப. தூங்கி எந்திரிச்சாரு, மௌத்தாயிட்டாருங்க. படுத்தும் போது சின்ன மௌத்து தான், திரும்ப ரூஹ் கொடுத்தது யாரு? அல்லாஹ். தினந்தோறும் உயிரை கொடுத்து உனக்கு நேரம் வரல, போயிட்டு நல்லா அமுச்சு விடுறான். என்ன சொல்றான்? எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, துவா தெரியலனாலும் பரவாயில்ல, எல்லா நல்ல காரியத்துக்கு பின்னாலையும், எல்லா சந்தோஷத்துக்கு பின்னாலையும் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. என்ன வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின் எவ்வளவு விசித்திரமான ஆச்சரியமானவன் அப்படின்னா, ஒரு முஃமினான அடியான் கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் வார்த்தை ஒண்ணுதான். டிஃபரெண்ட் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். ரொம்ப கஷ்டங்க, கடுமையான சோதனை, தாங்க முடியல, அப்ப என்ன சொல்வாரு? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இந்த நிலையில் அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழ். இந்த நிலையிலும் இப்ப எல்லாம் மாறிடுச்சு. கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, இழந்ததெல்லாம் மீட்டு விட்டார். இப்பவும் சொல்வாரு அல்ஹம்துலில்லாஹில்லதி பினிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். எல்லா அருட்படை பாக்கியங்களை கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். வார்த்தை என்னதான் எல்லா நிலைமையிலுமே, கொடுத்தாலும் கொடுத்தாட்டியும், நஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் சொல்ற வார்த்தை என்ன? சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். இது நாவினால் செலுத்தக்கூடிய நன்றி. முதல்ல என்னது? உள்ளம். இரண்டாவது நாவின் மூலமா. மூணாவது உடல் உறுப்புகள் மூலமா. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் ஒரு அடியான இழுத்து பிடிச்சி 2 செவுட்டுல படுற மாதிரி சாத்துறது எங்கன்னா இங்கதான். எப்படி? ஒரு திறமை, ஒரு தகுதி, ஒரு அந்தஸ்து, ஒரு ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுப்பது எதற்காக என்றால் அவனுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. கடுமையாக சொக்குகின்ற பொழுதும் கட்டுப்படி தூங்காமல் இருப்பது இருக்கிறது. இது ஒரு திறமை, இது எல்லாராலையும் முடியாது. அது மாதிரி அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அது அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துறது. உதாரணமா நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாருங்க, அதிகமா தொழுகிறாரு, நல்ல குரல் வளங்க, நீ போய் சூப்பர் சிங்கர்ல சேர்ந்து பாடினா பெரிய ஆளா வந்துருவார். நம்மளால சொல்றதே முதல்ல அங்கதான். மக்த மாசால போய் கராத்து ஓதி குரான் பயிற்சி பண்ண சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாதிரி சூப்பர் சிங்கர்ல போய். அப்ப குரல் வளமாக இருக்கிறதா குர்ஆனுக்காக பயன்படுத்து. நல்ல திறமை இருக்கின்றதா ஷரியத்துக்காக பயன்படுத்து. உன்னால் நல்லா பேச முடிகின்றதா தீனுடைய சமுதாயத்தின் பணிக்காக நீ பேசு. எழுத முடியுமா சமுதாயத்திற்காக எழுது. கண்களை கொடுத்த ரப்புல் ஆலமீன் ஆபாசத்தை அசிங்கத்தை பார்க்காதே, உனக்கு ஹலாலாக்கி கொடுத்த உன் மனைவி ரசி, உன் தாயை ரசி, காபத்துல்லாஹி ரசித்துப்பார், குர்ஆனை ரசித்துப்பார். ஹராமுக்கு பின்னால் வழியாத. அப்ப அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தினா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது அதிகமாயிட்டே போகும். கண்ணை வச்சு நீ ஹலாலை பார்த்தன்னா கண் பார்வை அதிகமாகும். கொடுத்த திறமையை வச்சு நீ ஹலாலுக்காக மார்க்கத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினா அந்த திறமைகள் அதிகமாயிட்டே போகும். ஒருவேளை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வழியில பயன்படுத்தின, ஹராம பயன்படுத்தின என்று சொன்னால் அருமையான பெருமக்களே, அதற்கான தண்டனை மிக கடுமையாக இருக்கும்.
அதான் நன்றி கேடு. நல்லா பேச முடியுங்க, மார்க்கத்திற்காக பேச மாட்டார், நல்ல விஷயத்துக்காக பேச மாட்டார். எங்கேயாவது பிரச்சனை வர மாதிரி குழப்பற மாதிரி இருந்தா இவர் கூட்டிட்டு போவாங்க. பா 2 குழப்பி விடுப்பா, டக்குன்னு பஞ்சாயத்து முடிகிற மாதிரி தெரியுது, 2 குழப்பி விடு. இவர் வேலை என்னன்னா முஃப்ஸீது தான். நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இது தனி கலை. இது நல்லா முடிகிற இடத்துல போய் உன்னை குட்டை கிளப்பி விட்டு பிரச்சனை அதிகமாக்கி விடுறது. அப்ப என்ன செய்யறோம்? கொடுத்திருக்கிற திறமை அல்லாஹ்வுக்காக அல்லாம பயன்படுத்துறோம். அருமையான அல்லாஹ் நடிகார்களே, எதை ரப்புல் ஆலமீன் கொடுத்தானோ அதை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தணும். இதான் நன்றி. இப்ப நன்றி 3 வகை. 1 உள்ளத்தினால நினைச்சு பார்க்கிறது, 2வது நாவினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகுவது, 3வதாக செயலால நிரூபிக்கணும். ஏன் எல்லா செயலும் உனக்காக தான் அல்லாஹ். இது முதல் நபர் அல்லாஹ். 2வது யாருன்னா குர்ஆன் சொல்லுது, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. 2வது நீ உலகத்துல வரத்துக்கு காரணமாக இருந்த அத்தா அம்மா. உன் அத்தா அம்மா பாவியாக இருக்கலாம், எதுவும் தெரியாத ஏழையாக இருக்கலாம், படிக்காத முட்டாளாக இருக்கலாம், தகுதி இல்லாத நபராக இருக்கலாம், உனக்கு அநியாயம் கூட செய்திருக்கலாம். ஆனால் தாய் தந்தையாக இருந்தால் அதே 3 நன்றி. முதல் நன்றி என்ன? உள்ளத்துல உட்கார்ந்து நினைக்கிறோம், இன்னைக்கு இவ்வளவு ஆட்டம் போடுறோமே, அத்தாமா வளர்க்கலன்னா வந்திருப்போமா? தாய் தந்தை வளர்க்கவில்லை என்றால் வந்திருப்போமா? என்னை வளர்த்து படிக்க வைத்து என்னை பாதுகாத்து ஈமானிய பாதையிலே பயணிக்க வைத்து என் பெற்றோர், அவர்களை நினைத்து பார்ப்பது முதல் நன்றி. நினைச்சு பார்க்கிறோமா? நினைக்கிறோமோ இல்லையோ, இன்னும் இன்ஷா அல்லாஹ் நினைக்கணும். ஒவ்வொரு நாளுமே யார் ஹயாத்தாக இருக்கிறோமோ அவங்களை முன்னால வச்சு நினைக்கிறோம், யார் பெற்றோர் ஹயாத்தாக இல்லையோ அவர்களை துஆல வச்சு நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க முதல். 2வது நன்றி என்னன்னா வாயினால் நன்றி செலுத்தணும். அப்பப்போ சொல்லணும், ஜஸாக்கல்லாமா. நம்ம ஆளுங்க எப்படின்னா, ஊர்ல போகாத வராதவன் தெரியாதவன் தெரிஞ்சவனுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வைப்பானுங்க, பாருவானு, சாலை பத்துறது, அரசியல்வாதி, அவன் இவன் யாரே தெரியாது, கூட 4 பேர் போறான்னா ஊர்ல பெரிய ஆளு. பெரிய ஆளா இருக்கணும்னா நான் ஒரே வழிதான், ஒண்ணு இவர் 4 பேருக்கு பின்னால போயிருக்கணும், அல்லது அதுக்கு பின்னால இவருக்கு 4 பேர் வருவாங்க. யானே தெரியாது அவனுக்கு எல்லாம் போயிட்டு சால்வை போத்துறது, வா தலைவா வாங்கிறது, வராதவனுக்கு கூட்டிட்டு வாங்கிறது, நீ தான் இல்லாமங்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நடிகார்களே, உலகத்திலே புகழ்ந்து கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்துவதற்கு முதல் படைப்பு தகுதியானவர்கள் அத்தாமா மட்டும்தான், தாய் தந்தை. எவ்வளவு கண்ணியப்படுத்தணும் ஏங்க. சில நேரங்கள்ல நாம நல்லா படிச்சு நம்மளை விட அவங்க அறிவில் பலகீனமா இருக்கலாம், ஆற்றல்ல பலகீனமா இருக்கலாம், நாம அவங்கள விட நல்ல ஈமான்தாரியா தொழுகையாளியா கூட இருக்கலாம். ஏன் சில பேருடைய பெற்றோர்கள் காபிராக கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களை பெற்று வளர்த்தவர்கள். அல்லாஹ் சிம்பிளா சொல்லிட்டான், நபி சிம்பிளா சொன்னாங்க, நீ மவனை நீ என்னதான் ஹஜ்ஜு உம்ரா ஜகாத்து தொழுகைன்னு சுத்தினாலுமே கூட உனக்கான சொர்க்கத்துடைய பாதை தாயினுடைய காலடியில தான் இருக்குது. நீ என்ன வேணாரு, நீ எவ்வளவு பெரிய சூஃபியாரு, நீ முஃப்தியாயிரு, அவுலியாவாரு, டாக்டராயிரு, நீ லட்சாதிபதியாயிரு, நிர்வாகியாரு, என்ன வேணாயிரு, ஆனா உன் பாதை சொர்க்கத்தின் பாதை திறக்கணும்னா உன் தாயை வாழும் காலத்தில் சந்தோஷமாக வைத்து பழகு. தந்தையினுடைய பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம், தந்தையினுடைய கோபம் அல்லாஹுடைய கோபம். அருமையான பெருமக்களே, அதனால வார்த்தைகளால் அப்பப்ப நன்றி சொல்லணும், அத்தாமாட்ட உட்கார்ந்து பேசணும். நம்ம ஆளுங்கள்ட்ட என்ன பெரிய பிரச்சனைன்னா, வாழ்ற காலம் வரைக்கும் பக்கத்திலே வரதில்லை, ஊருக்கே விட மாட்டாரு, கவனிக்க மாட்டாரு, பார்க்க மாட்டாரு, உபசரிக்க. மௌத்தான பின்னால நான் வந்தாதாங்க ஜனாசா எடுக்கணுங்க போட்டு. எப்படின்னா அந்த மையத்துக்கு வாய்ந்த அழுகும், ஏண்டா என்னை உயிரோடுக்கும் போது பாடாப்படுத்தினேன், மௌத்தான பின்னால என்ன 3 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சு பாடாப்படுத்துறியாடா, விட்ரா நான் கபர்ஸ்தானுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ற காலம் வரைக்கும் கவனிக்கிறது இல்லை. அதானுங்க நான் மாசம் 15,000 பணம் போட்டு விட்டுறேங்க, என்னங்க இது, கடை முடிச்சுங்க. ஒரு அறிஞர் அழகா சொன்னாரு, நீ கொடுக்கின்ற மாசம் நீ 1 லட்சம் ரூபாய் அத்தாமாவுக்கு கொடுத்தாலும் அவர்களோடு சிறிது நேரம் ஒவ்வொரு நாளும் நேரம் கொடுத்து அவர்கள் நிம்மதிக்காக சந்தோஷத்திற்காக நீ பேசுவது, சந்திப்பது பணம் கொடுப்பதை விட பெருசு. அக்கௌண்ட்ல போட்டா முடிஞ்சு வேலை. அத்தாமா நான் நல்லா பார்த்து யாருங்க சொன்னா? இது எக்கனாமிக்கல், இது முக்கியம் இல்ல, எமோஷனலி அவங்களோட இருக்கணும். பிரச்சனைனா அவ கூட உட்கார்ந்து அம்மா கால் அமுத்தி விடணும், அத்தா வந்தாங்கன்னா அத்தா கால் அமுத்தி விடணும், சுடுதண்ணி வச்சு தரணும்.
இந்த காலம்லாம் போச்சுங்க. இன்னைக்கு காலங்கள் மலையேறி விட்டது. இன்னைக்கெல்லாம் தாய் தந்தையர் கொஞ்சம் வளர்ந்துட்டோம், சம்பாதிக்க ஆரம்பிச்சு கையில காசு இருந்துச்சுன்னா என்னப்பா சும்மா வாய் மட்டும் கம்மியா இருக்க மாட்டியா? என்னம்மா நீங்க? அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் எவ்வளவு பேசுதுன்னு அத்தாமா பத்தி, தாய் தந்தையை பத்தி. குர்ஆன் சொன்ன வார்த்தை மாறி உலகத்தில் எந்த புத்தகம் சொல்லாத ஒரு வார்த்தை இருக்குதுங்க. என்ன தெரியுமா? ஃபலா தகுல் லஹுமா உஃப். உன் அத்தாமாவை பார்த்து சீன் கூட சொல்லாத. ஏன் குர்ஆன் எவ்வளவு டாபிக் பேசுது. ரொம்ப ஒரு டாபிக்குள்ள டீப்பா வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட அட்ரஸ் பண்ணது. அத்தாமா பேசிட்டு இருக்காங்க, அந்த கருத்து உனக்கு பிடிக்கலன்னா கூட மௌனமாக இருக்க முயற்சி பண்ணு. என்ன செய்யாத, சும்மா ஏதாவது பேசிக்கிட்ட தொண சீ என்று கூட சொல்லாது. வலா தன்ஹர்ஹுமா, அதட்டாதே. ஒரு நாள் நீ அதட்டினால் உன்னை அதட்டுகின்ற படைப்பை அல்லாஹ் உருவாக்குவான். பாருங்க, சில பாவத்துக்கு தண்டனை உலகத்திலே கிடைக்கும். சில பாவத்துக்கு தண்டனை உலகத்திலேயும் கிடைக்கும், மறுமையிலே கிடைக்கும். அதுல ஒரு பாவம் என்னன்னா, எவன் தன் இளமை காலத்தில் தாய் தந்தையரை உதாசீனப்படுத்துகிறானோ, கண்ணீர் சிந்த வைக்கிறானோ, சிரமப்படுத்துகிறானோ, அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இவன் வயது ஆகின்ற பொழுது இவனை சிரமப்படுத்துகின்ற ஒரு படைப்பை நிச்சயமாக அல்லாஹ் உருவாக்கியே தீருவான். இது உண்மை. இது அதனால முதல் விஷயம் என்னன்னா, உள்ளத்துல அவங்க செஞ்ச உபகாரத்தை நினைச்சு பாரு. ரெண்டாவது, வாயால அவங்கள்ட்ட போய் பேசு, நன்றி சொல்லு. நீங்களா இல்லைன்னா நான் இல்லம்மா, ஏதோ பெரிய உபகாரம் செஞ்சிருக்கீங்கம்மா, சந்தோஷம் ஆகிட்டு பேசுங்க. மூணாவது என்னன்னா, உங்கள் உறுப்புகள் மூலமாக பிராக்டிக்கலாக ஹெல்ப் பண்ணுங்க. கை கால் அமுத்தி விடுங்க, மேல உட்கார்ந்தா கீழே உட்கார்ந்து பழகுங்க. சில நேரங்கள்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். தந்தை வராரு, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, தந்தைன்ற மதிப்பு இல்லைங்க. தாய் கூப்பிடுறாங்க, போனை பார்த்துட்டு என்னவா என்ன சொல்லு, போ ரைட்டு போ. உன் உடல் உறுப்புகள், உன் பாவினை, உன் பேச்சு, இதன் மூலமாக கண்ணியப்படுத்து. அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுறான்பா. புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. 3 பேர் பிரயாணத்துல போயிட்டு இருந்தாங்க. 3 பேர் போகும்போது என்னாச்சுன்னா, ஒரு நாள் அபயம் நைட்டு தங்குறதுக்காக வேண்டி ஒரு பாறை, ஒரு குகை ஒண்ணு வந்துச்சு. குகையில போய் 3 பேர் படுத்தாங்க, தங்கினாங்க. தப்புன்னு மேல ஒரு பாறை என்ன செஞ்சுன்னா கீழே விழுந்து டோர் லாக் பண்ணிருச்சு. வெளியே போக முடியாது. இன்னும் 1 நாள் 2 நாள் உள்ள இருந்தாங்கன்னா மூத்தா போயிடுவாங்க. இப்போ 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச நல்ல அமல் இருக்கும்ல, அதை ஒவ்வொன்னா சொல்லி துவா செய்யலாம், அதனால அல்லாஹ் இதை நம்மளை காப்பாத்தலான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமலை சொன்னாங்க. அதுல ஒருத்தர் பாருங்க, 3ஆவதா ஒருத்தர் சொன்னாரு, யா அல்லாஹ், எனக்கு தாய் தந்தை இருந்தார்கள், மனைவி பிள்ளைகளும் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நான் பால் கறந்து கொண்டு வருவேன். அந்த பாலை என் தாயும் தந்தையும் குடித்த பிறகுதான் என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் ரப்பே. ஒரு நாள் அப்படி அந்த பாலை கறந்து வருகின்ற பொழுது, அந்த பாலை கொண்டு வருகின்ற பொழுது என் தாயும் தந்தையும் உறங்கி விட்டார்கள், தூங்கிட்டாங்க படுத்து. என்ன செஞ்சிருக்கலாம் இவரு? அத்தாமா தூங்கிட்டாங்க, என்ன செஞ்சிருக்கலாம்? போய் மனைவி பிள்ளைகளை கொடுத்து செஞ்சிருக்கலாம், முடிச்சிருக்கலாம். அவர் சொல்றாரு, நம்ம நீ சொல்றமா இல்லையா, அத்தாமா கேட்கல, காசு கொடுக்கல, எப்படி கேட்கணும்? இவர்கிட்ட இவர் வளர்ந்துட்டாருல, இவர்கிட்ட மாசம் ஐயா, மாசம் 1ஆம் தேதி ஆச்சு ஐயா, காசு போட்டுவிட ஐயா, அல்ல 5ஆம் தேதி போன் பண்ணினா தம்பி நல்லா இருக்கியா, எப்படி சம்பாத்தியம் என்ன எப்படி போயிட்டு இருக்குது, அப்படியே பேசி முழுவணும். அப்பதான் என்னப்பா காசு போட்டு விடணுமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதை சம்பாதிச்சு அத்தாமாக காசு தர பிள்ளைகள், உங்களிடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபர் வந்தார், ரொம்ப தூரத்து தேசம். அம்மாவை நடக்க முடியாத அம்மா தூக்கிட்டு வந்தார். எங்க? காபத்துல்லாஹ் தவாஃப் செய்கிறதுக்கு. அது சொன்னாரு, இப்னு உமர் அவர்களே, நான் இவ்வளவு தூரத்தில இருந்து நடக்க முடியாத தாயை நான் தூக்கி கொண்டு, எப்படிங்க தூக்கி கொண்டு, இன்னைக்கு 2000-2000 ரூபாய் செலவு பண்ணி அத்தாமாக கார் வச்சு கூப்பிடுறது வலிக்குது. இவர் கார்லயே போவாரு, ஆனா அத்தாமா என்ன செய்யணும்? செலவா பஸ்ல வரமாட்டீங்களான்னு, அப்படியே அவரோட பஸ்ல வந்துருங்க சேர்ந்து. நவுது பில்லா, அஹ்லாக் என்று மாறிவிட்டது. சொன்னார் இப்னு உமர், இவ்வளவு, அந்த நபர் சொன்னார், இவ்வளவு தூரத்தில் வருகிற நான் என் தாயை சுமந்து கொண்டு வந்து காபத்துல்லாஹை தவாஃப் செய்து திரும்ப கொண்டு செல்கிறேன், என் தாய்க்கு செலுத்த வேண்டிய கடமை முடிந்து விட்டதா என்று கேட்டார். எல்லாம் எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? சொல்ல போனா நம்ம என்ன செஞ்சிருப்போம், நீதான்ப்பா தியாகி, வாப்பா அவரை கொடுத்துருப்போம்.
இப்னு உமர் மூக்க உடைச்சு விட்டாங்க டப்புன்னு. சொன்னாங்க, உன் தாய் உன்னை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் அந்த ஏற்பட்ட வலி இருக்குல்ல, அந்த வலிக்கு கூட நீ செய்த இந்த நன்மை, இந்த உபகாரம் ஈடாகாது சொல்லிட்டு சொன்னாங்க. நீ வாழ்க்கை முழுக்க உன் தாய்க்கு முன்னால் சஜிதாவில் இருந்தாலும் அவர்கள் உபகாரம் உனக்கு ஈடே ஆக முடியாது. அதனால எவ்வளோ கொடுத்தாலும் கம்மி தான். அதனால தயவுகூர்ந்து பிள்ளைகளாக இருப்பவர்கள் மாதம் மாதம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரத்தையும் பண அனுப்புதல் இதெல்லாம் இருக்குது. தயவுகூர்ந்து இதை உபகாரமாக நினைக்காதீர்கள். நாம் செய்யக்கூடிய சின்ன கடமை, பெரிய கடமை இல்லை. என்ன கடமை? சின்ன கடமை. சில பேர் அத்தாமா மௌத்தாய் 10-15 வருஷம் ஆகுது, அப்போ சொல்லி காமிக்கிறது. யாருங்க, நான் தாங்க வாழும் எங்கள் அத்தாமா பார்த்துக்கிட்டேன். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சில தர்மங்களை செய்யாமல் விட்டுருங்கிறான்ல. அதில் ஒரு தர்மம் என்னன்னா, சொல்லி செஞ்சுட்டு மண்ணும் வளாதான் சொல்லி காமிக்கிறது. 2000 கொடுத்துருது கஷ்டமாக இருக்கும்போது, அவன் 1000 வச்சு நல்ல விஷயம் தான், 2000 வச்சு செலவு பண்ணிட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 2 நாள் முடிஞ்சு வருவார். இங்கே வா, உனக்கு தெரியுமா கஷ்டத்துக்கு நான் 2000 கொடுத்து உதவி செஞ்சேன். நம்ம பையன் திரும்பி போயிடும். 1 மாதம் வச்சு அவன் போகிறான் பார்த்தியா, நான் தான் 2000 காசு கொடுத்தேன், அவன் கஷ்டத்துக்கு நான் உதவி செஞ்சேன். அல்லாஹ் சொல்கிறா, தயவு செஞ்சு இது மாதிரியான உபகாரம் செய்யாதேங்கிறான். ஃபோட்டோவை பிடிச்சி போட்டு விட்டு இவர் கொடுத்தாருன்னு தெரிஞ்சால் மட்டும் பரவாயில்ல, யார் வாங்கினாரோ அது ஃபோட்டோ தெரியும் அப்படியே பின்னாடி பிளர் பண்ணி போடலாம்ல. இல்லை, யார் வாங்கினா அவங்க தெரியணும். எங்கே சொன்னால் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதா அப்படி? உங்கள் தர்மம் அது நோவினை கொடுக்குமையானால், உங்கள் தர்மம் அது பயன் தந்திருந்தாலும் நோவினை கொடுத்தால் தர்மமாக இருக்காது. அதனால் அத்தாமாவுக்கு செலவு பண்ணிட்டு ஒரு காலத்துக்கு பின்னால் நான் தான் எங்கள் அத்தாமாவுக்கு செலவு பண்ணேன்னு சொல்கிறது எப்படின்னா, நீ செய்யாமலே இருந்திருக்கலாம். அது மாதிரி அருமையான அல்லாஹ் நடிகார்களே, அதனால் உலகத்தில் நன்றி செலுத்துவதில் 2வது சாரார் அல்லாஹ்வுக்கு அடுத்து யாருங்க? தாய் தந்தை. 1 உள்ளத்தால், 2வது வார்த்தையால், 3வது நம்முடைய ஆக்டிவிட்டீஸ். நம்முடைய 3வது சாரார் யாருன்னா, நம்மளை சுற்றி வாழ்கிற மக்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய அத்தா அம்மா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அண்டை வீட்டார். யாருடைய நன்றியையும் தயவுகூர்ந்து மறந்து விடாதீர்கள். ஒரு மேம்பட்ட மனிதர் யார் தெரியுமா? உலகத்தில் தலை சிறந்த மனிதர். தான் கஷ்டமாக இருக்கின்ற நேரத்திலே அவரை தூக்கி விடுவதற்காக ஒரு ஆலோசனை ரீதியாக, ஒரு பணக்காசு ரீதியாக, ஒரு தோல் பலம் ரீதியாக சின்ன உதவியை செய்தவர்களை கூட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அடைந்த பின்னால் என்ன செய்வார்னா சொல்லுவார், நான் கஷ்டப்படமோ உதவி செஞ்சான்ப்பா. அவர் பார்த்தா அப்படிதான் இருப்பார். அவர் அப்படிதான் இருப்பார். அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டு வந்த இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரர் மாறி இருப்பார். அப்போ சொல்வார், இவனால தான்ப்பா நான் மேலே வந்தேன். இதான் நன்றியுடைய வாழ்க்கை. கொஞ்சம் மேலே வந்துட்டா போதும், அத்தாமாவால் தான் எல்லாம் வந்தது மேலே. நீ என்ன செஞ்சுட்டு பெருசா? என்ன செஞ்சுட்டு பெருசா? சரி, ஒன்றும் செய்யலை, செய்ய வேண்டிய செஞ்சுருந்தேன்னா ஓவராக அழுகிறான்னு கள்ளிப்பாலை ஊற்றி கழுத்தில் காலை மிச்சுன்னு செஞ்சுருப்பேன். ஓவராக அழுகிறேன்ட்டு தொல்லை தாங்க முடியலன்னு கள்ளிப்பாலை ஊற்றி காலை நெசுக்கி என்ன செஞ்சுருப்பேன்? செத்து போயிருப்போம், அன்னைக்கு பணமாக போயிருப்போம். ஆனால் அந்த கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் மலத்தோடு மலமாக, சிரமத்தோடு சிரமமாக, அழுகையோடு அழுகையாக கலந்து உன்னை பெற்று வளர்த்த பெற்றோர். அதனால் என்ன செய்யணும்னா, யாருடைய சின்ன உபகாரத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். கடைக்கு போவார், யாராவது தட்டு ஒன்று இருக்கும், எப்பயும் வீட்டில் சுட்டு போகிற அதே தோசை தான் அங்கேயே இருக்கும். தேங்க்ஸும்பார், டிப்ஸை தூக்கி கொடுப்பாரு, நல்லா பேசினான்ட்டு 50 ரூபா கொடுப்பாரு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வீஸும்பா என்னமோ சொல்லுவார். அதே தான் ஒரு அம்மா வீட்டில் காலம் படித்து கொட்டிகிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட மூஞ்சி திரும்பி பார்த்து நன்றின்னு சொல்ல தேவையில்லை, பார்க்கும்போது அது நீங்கள் தோசை போட்டு பார்ப்பாங்க, நல்லாக்கான்னு சொல்கிறதுக்கு. போ நேற்று மாதிரி தான் இருக்குது, என்ன வெந்து வேகாமல். அதாவது குறை சொல்லணும்னா சாப்பாடு உள்ளே போகாது, குறை சொன்னால் தான் சாப்பாடு திருப்தி அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, வீட்டில் நம்ம அனுதினம் செய்யக்கூடிய நன்றி ஒரு மனைவியின் மூலமாக வருது, நன்றி செலுத்துறதே இல்லை. பிள்ளைகள் மூலமாக உதவி, நன்றி செலுத்துறது இல்லை. ஒரு அண்டை வீட்டார், என் அண்டை வீட்டுக்கார் கஷ்டப்படுவான்னு ஒரு மரத்தை வெட்டினார், இது வாழ்க்கையில் பெரிய உபகாரம், ஞாபகம் வைக்கிறதே இல்லை. அருமையான அல்லாஹ் என்னடியார்களே, அதனால் என்ன செய்யணும்னா, சுற்றி உள்ளவங்களுடைய நன்றியை நினச்சி பார்க்கணும். ஒன்று, அப்பப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? தேங்க்ஸ். என்ன சொல்லுங்க? தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ சொன்னால் ஒரு நன்மை கிடைக்காது. என்ன சொல்லணும்? ஜஸா இல்லைங்க, அது ஜஸா என்ன தெரியுமா அர்த்தம்? ஜஸானா உனக்கு அல்லாஹ் தண்டனை தருவாங்கன்னு அர்த்தம்.
ஒரே எழுத்தாங்க. சில நேரம் சில பேர் சொல்கிற ஜஸாக்ல பயமாக இருக்கும், சசாக்ல அதுக்கும்பாங்க. அல்லாஹ் உனக்கு தண்ணி தருவானாகன்னு அர்த்தம், நாசமாக போகும் அப்படின்னு அர்த்தம். ஜஸா வேற ஜஸா வேற. ஜீம் ஜஸாக் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு சிறந்த கூலியை தருவானாக. எல்லாத்தையும் சொல்லி பழகுங்க. ஒரு சின்ன நபர், சின்ன குழந்தை, அதுக்கு கூட சொல்லுங்க ஜஸாக் அல்லாஹ், அல்லாஹ் சிறந்த கூலியை தருவானாக. யாருடைய வாயிலே அண்டை வீட்டார்களை பற்றி, அருகாமையில் இருக்கின்ற நண்பர்களை பற்றி, மனைவி, பிள்ளைகள், சிறார்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோருக்கும் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள், உபகாரத்திற்கெல்லாம் ஜஸாக் அல்லாஹ் ஜஸாக் அல்லாஹ் என்றெல்லாம் சொல்லி பழகிறாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் தானாக தன்னை அறியாமல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாகத்தான் வாழ்வார். அப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும்னா முதல்ல யாருக்கு சொல்லணும்? பக்கத்தில் உள்ள அடியார்களுக்கு சொல்லணும். சின்ன சின்ன உதவி செய்கிற அடியார்களுக்கே சொல்லலைன்னா வான பூமி அண்ட சராசரத்தை எல்லாம் உனக்காக படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி என்ன செய்ய மாட்டார்? செலுத்த மாட்டார். நான் சொல்லலை, பெருமானார் சொன்னார்கள், மல்லம் யஷ்குரின்னாஸ் லா யஷ்குரில்லா. சக மனிதர்களுக்கு நன்றி செலுத்தி வாழாதவன், சக மனிதர்களின் உதவியை மதித்து பார்க்காதவன், அவனால் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியாது? நன்றி செலுத்தவே முடியாது. அதனால் உள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா, யார் செய்த உபகாரத்தை பற்றியும் நல்ல எண்ணத்தோடு அதை புகழ்ந்து அதை காலம் முழுக்க நினைத்து நன்றி செலுத்தக்கூடிய பெருமக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியம் தருவானாக. இந்த ரெண்டாவது. அப்போ தங்கம் வெள்ளி போன்ற சொத்துக்களை சேமிப்பதை விட ஒரு நபருக்கு கிடைக்கிற ஆக மிகப்பெரிய சொத்து ரெண்டாவது என்னது? என்னங்க? ஏன்னா ரொம்ப நேரம் பேசுறதுனால என்ன பாயிண்ட்னு கேட்டுருந்தோம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசுறது முன்னாடி பாயிண்ட்டை மறந்து போயிடும். நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், நன்றி செலுத்துகின்ற உள்ளம். முதல் பாயிண்ட் என்ன? எந்நேரமும் திக்ர் செய்யக்கூடிய நாவு. இரண்டாவது, எந்நேரமும் யாருக்கு முன்னிலையிலும் நன்றியாக வாழக்கூடிய உள்ளம். அல்லாஹ் நம் அனைவரையும் கடைசி வரை நன்றி உள்ள மக்களாக வாழ வைப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது கடைசியாக சொன்னாங்க, ஒரு நபருக்கு கிடைக்கின்ற ஆக மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா, ஜௌஜத்துன் முஃமினா துஈனுஹு அலா ஈமானிஹி. உன் வாழ்வில் உன்னுடைய ஈமான் பாதுகாக்கப்படுவதற்கு உனக்கு உதவி செய்யக்கூடிய, உதவி செய்யும்படியாக ஒரு முஃமினான ஒரு மனைவி அமைதல். இத்தனை வார்த்தை இருக்குது, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது. மனைவின்னு மட்டும் சொல்லலை, ஜௌஜான்னு சொல்ல. அப்புறம் என்ன சொன்னாங்க? முஃமினா அப்படின்னாங்க. முஃமினானா என்ன அர்த்தம்னா, கணவனுக்கு மட்டும் உபதேசம் பண்ணாது, சொல்கிறது அந்த அம்மா என்ன செய்யும்? முதல்ல பயப்படாமல் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? அந்த அம்மாவும் செய்யணும். இப்போ ஜௌஜத்துன் முஃமினா, இந்த அம்மாவும் சொல்கிறத செய்வாங்க. இந்த அம்மாவுடைய முக்கியமான பணி என்னவா, ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, துஈனு அலா ஈமானிஹி. இவர் ஈமானோடு வாழ்கிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் அந்த அம்மா பண்ணுவாங்க. அப்படி ஒரு மனைவி அமையணும். எப்படி ஈமான் ஹெல்ப் பண்ண என்னது? 2-3 வெரைட்டி பாருங்களேன். ஒரு வெரைட்டி என்னன்னா, இவர் அமல் செய்யாமல் இருந்தாலுமே வாப்பா கொஞ்சம் அமல் செய்ப்பான்னு தஷ்கீல் பண்ணுவாங்க. தொழுகைக்கு போக்கண்ணு, தொழுகைக்கு போகாமல் வீட்லேயே இருக்கிறியே, தொழுகைக்கு போன்னு சொல்லுவாங்க. ஹராம செஞ்சார்னா கண்டிப்பாங்க, வட்டி வாங்கி வீட்டில் சாப்பிட்றியே, செய்யலாமா இப்படி? பாவத்தை விட்டு தன் கணவனை தடுப்பார்கள். உலகத்திலே ஒரு ஆணை பாவத்தை விட்டும் தடுப்பதற்கு ஆக சக்தி பெற்ற ஒரு ஜீவன் தாயை விட மனைவிதான் முதல் இடம். அப்புறம் தான் தாயை. முதல்ல தாய், முதல்ல மனைவி, அப்புறம் தான் தாய். அப்போ நன்மை செய்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, பாவத்தை விட்டு தப்பிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மூணாவது என்னன்னா, வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா காரியங்களிலேயும் நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொல்வார்கள். உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு ஆண் சாதிப்பதற்கு ஒரு வார்த்தை தேவைங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு எமோஷ்னலான ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அல்லாஹ் லேசாக்குவான், நான் உங்களோடு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க, அல்லாஹ் பார்த்துக்கலாம். இந்த வார்த்தை சொல்கிற ஜீவன் தாயை விட ஒரு மனைவியின் வார்த்தையில் பவர்ஃபுல்லுன்னு நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுது. லிதஸ்குன இலைஹா. நீ ஏன் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா, நீ மேரேஜ் ஆனதுக்கு பின்னால் உன் மனம், உன் உடல், உன் உணர்வு எல்லாம் அடங்கி போகின்ற இடம் அந்த மனைவி இடத்தில்தான். அதனால் உலகத்தில் யார் ஆறுதல் சொன்னாலும் மனைவி சொல்கிற மாதிரி வராது. அப்போ மனைவி எப்படி தேடணும்னா, இந்த எல்லா கேட்டகரியிலும் தேடணும். அப்போ 2 சராருக்கு வேண்டுகோள். ஒன்று, தாம் மகனை வளர்க்குறவங்க தயவு செஞ்சு பொண்ணு பார்க்குறதா இருந்தால், பொண்ணு என்ன படிச்சிருக்குது, எவ்வளோ பணம் சம்பாதிக்குது, எவ்வளோ கோடி வச்சுருக்கிறாங்க, தெருக்கோடியா பங்களாவா, பெரிய படிப்பு எத்தனை ABCD இருக்குது,
இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் பையனை கொடுத்தீங்கன்னா உங்கள் பையனா ஒரு ஈமான்தாரியாக பார்த்து கொள்கின்ற ஒரு பக்குவமும் ஒரு குணமும் உள்ள பெண்ணா என்பதை முதலில் பாருங்கள். இல்லைன்னா நரகம் உங்களுக்கு கிடையாது, அவனுக்கு தான் நரகம். யாருக்கு நரகம்? கட்டிட்டு போகிறான் அந்த பையனுக்கு தான் பிரச்சனை. அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், யாருடைய வாழ்க்கையில் நல்லதொரு மனைவி சாலிஹான அந்த ஆணை வழிநடத்தக்கூடிய எந்த பாவத்தின் பக்கம் போகாமல் பாதுகாக்கின்ற ஒரு மனைவி கிடைக்கிறாளோ அந்த ஆணுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்கு உலகத்தையே அல்லாஹ் சொர்க்கமாக ஆக்கி காட்டுவான். என்ன பிரச்சனை இருந்தாலும் தான் வீட்டுக்கார அம்மாட்ட போனார்னா பிரச்சனையெல்லாம் மறந்து விடுவார், நிம்மதியாக இருப்பார், ரிலாக்ஸாக இருப்பார். இன்றைக்கி நம்ம பாதி ஆம்பளை பிரச்சனை என்னென்னா, என்ன பிரச்சனைனாலும் வெளியே முடிச்சுக்கலாம், வீட்டுக்கு போக வேணாம். ஏன்னா போனால் 1க்கு 4 அது அதிகமாயிடும். வீட்டில் இருக்கிறதுனாலே சில பேருக்கு பிரச்சனை. அதனால் ஒரு 3 நாள் எங்கேயாவது, ஒரு 10 நாள் எங்கேயாவது, ஒரு 40 நாள் எங்கேயாவது. ஏன்? அல்லாஹ் சொன்ன ஃபார்முலா கரெக்டு தான் வாப்பா, நீ தேடின ஃபார்முலா தப்பு. மனைவியாக இருந்தால் உன் உலகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த மனைவி இடத்தில் தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கல, மனைவியே பிரச்சனைனா நீ பார்த்த கண்ணோட்டம் வேற. 2வது சாரார் யாருக்கு வேண்டுகோள்னா, தயவுகூர்ந்து இந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்கள். தப்பே சொல்லலை. இன்றைக்கெலாம் நம்ம யாரும் இந்த காலேஜ் போகாதுன்னு சொல்கிற வேலை இருக்கிறது இல்லை. காலேஜ் போகிறீங்களா போங்க, படிக்கிறீங்களா படிங்க, படிக்க வைங்க, பரதாவோட எல்லாம் செய்ய வைங்க. ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, தயவு கூர்ந்து படிப்பையும் ஓடுதலையும் கொடுத்தாலும் உங்களுடைய மகள் திருமணம் ஆனதற்கு பிறகு அந்த கணவனை எந்த விதத்திலெல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் ஆறுதலாக இருக்க வேண்டும், அல்லாஹுவையும் கணவனையும் 2 கோடுகளாக நிறுத்தி தன் வாழ்வை சிறந்த பெண்ணாக அமைத்துக் கொள்வது எப்படி என்பதை சொல்லி தரலன்னா நரகம் உங்களுக்கு இல்லை, உங்கள் பிள்ளை நரகம். சமீபத்தில் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், சமீபத்தில் 2 வருஷமாக நாங்கள் 2.5-3 வருஷமாக பார்க்குறோம். அசால்ட்டாக 2 மாதத்தில் தலாக்கு, 3 மாதத்தில் தலாக்கு, 6 மாதத்தில் தலாக்கு, 2 வருஷத்தில் தலாக்கு, 1.5 வருஷம் தலாக்கு. ஏன்? நல்ல படிப்பு இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, சமூகத்தின் அறிவுகள் இருக்குது. ஆனால் கணவனோடு சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து குடும்ப வாழ்க்கைனா என்ன, பொறுத்து போகுதல்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, சகித்து கொள்ளுதல்னா என்ன, எதுவுமே தெரியல. அதனால் அவசரமான முடிவுகள். லுபினா பேகம் ஒத்துக்கிறாங்க ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட்டுடைய ஃபேமிலி கோர்ட் சுப்ரீம் அவங்க தான். நீங்கள் போய் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிங்கன்னா உங்கள் தலாக் கேஸ் அவங்கள்ட்ட போய் அவங்க ஃபைனல் பண்ணால் தான் வரும். அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு சைக்காலஜி கிளாஸில் எங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க மேம் எங்கள்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் மற்ற எல்லா சமுதாயத்தை விட விவாகரத்து வேண்டுமென்று வேண்டுகோள் வைக்கக்கூடிய சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் முதல்ல நிற்குது. ஏன்? வாழ்கிறது எப்படின்னு தெரியல, கணவனை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியல, மனைவி எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியல. அதனால் பெருமானார் சொன்னார்கள், உன் உலகில் கிடைக்கின்ற ஆக சிறந்த பொருள் நல்ல மனைவி கிடைச்சிட்டா போதும்பா. நீ நிறைய பேர் வாழ்க்கை எடுத்து பாருங்களேன், நிறைய இன்னைக்கு வாழ்கிற கரண்ட்டில் இருக்கிற நிறைய கோடீஸ்வரங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது? அவர்கள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வர காரணம் நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய மனைவிமார்கள் உடனோடு இருந்தது தான் காரணம். ஹதீஸை நல்லா கவனிங்க, சொல்லி நான் முடிச்சிடறேன். நான் அத்துன்யா குல்லுகா மத்தா நல்லா விளங்கிக்கணும், குறிப்பாக இந்த பெற்றோர்கள் விளங்கிக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேட்க நல்லா தாங்க இருக்குது தெரியாது. ஆனால் பொண்ணு வேணும்னா ஃபாரின் மாப்பிள்ளை ஃபாரின் கூட்டிகிட்டு போவாரா, ஃபாரின் மாப்பிள்ளையா லட்சத்தில் சம்பாதிக்கிறாரா, குடும்பத்தில் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சொத்து சுகம் பின்னாடி இருக்குதா முன்னாடி, இதெல்லாம் பார்க்கறது. பார்த்துட்டு பையனோட பொண்ணோட கேரக்டரை பார்க்கறது இல்லை, குர்ஆன் ஓத தெரியுமான்னு பார்க்கறது இல்லை, கலிமா சொல்ல தெரியுமான்னு பார்க்கறது இல்லை. கணவன் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுவாளா, மனைவி விஷயத்தில் இவன் அல்லாஹ்வை பயப்படுவானா, நியாயமாக இருப்பானா, லாயல்ட்டி விசுவாசமாக இருப்பானா, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அதனால் என்னவாகுது, 1க்கு 2, 2க்கு 3, ஒரே சிம்மு, ஒரே ஃபோனில் 3 சிம் 4 சிம்லாம் இன்றைக்கி ஓடிட்டு இருக்குது. அருமையான அல்லாஹ்வின் நடிகார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மத்தா, உலகத்தில் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய பொருள் தான். உதாரணமாக எப்படி இந்த மைக்கு பேசுகிறோமா இல்லையா, தண்ணி குடிக்கிறோமா இல்லையா, அனுபவிக்கிறோம். ஃபோன் பேசுகிறோம், காரில் போகிறோம், ஸ்விம்மிங் பூல் வந்தால் குளிக்கிறோம். இப்போ உலகத்தில் எவ்வளோ அனுபவிக்கிற பொருள் இருக்குது.
இவ்வளோ லட்சக்கணக்கான அனுபவிக்கிற பொருள் இருந்தாலும் இதில் ஆக தலை சிறந்த ஒரு ஆணுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, நபி சொன்னாங்க வகைரு மத்தாஇ துன்யா அல் மர்அத்து சாலிஹா, நல்ல சாலிஹான ஒழுக்கம் உள்ள ஒரு பெண், அல்லாஹ்விடத்திலும் முன்னிடத்திலும் நியாயமாக நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் விசுவாசமாக நடக்கின்ற ஒரு பெண் அமைந்து விடுவாளையானால் சொன்னாங்க இதான் சிறந்த பொருள்னாங்க. ஏன்னா மற்ற எல்லா பொருளுமே அழிஞ்சு போயிடும் வாழும்போது. நீ மௌத்தாகி களிமா சொல்லி மௌத்தாரத்துக்குள்ளார எல்லாமே அழிஞ்சு போயிடும். உன் ஆரோக்கியம், உன் வாலிபம், உன் சொத்து சுகம் அந்தஸ்து கண்ணியம் எல்லாம் இருக்கும். முன்னாடி தான் கார் இருக்கும், காரில் போக முடியாது. முன்னாடி 4 ஆப்பிள் இருக்கும், சாப்பிட முடியாது. ஏன்னா நீ மௌத்தாரத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் எல்லாம் முடிச்சிடுவான். ஆனால் நீ மௌத்தான பின்னாலும் உன்னோடு உலகத்தில் இருந்து ஒரு பொருள் ஜன்னத்து வரைக்கும் வருகிறது என்று சொன்னால் அது ஒரே ஒரு பொருள் தான், நீ கட்டிய மனைவி. சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக போறோமா நரகத்தில் விட போறோமா நம்ம தான் முடிவு பண்ணிடும். நாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு அழுங்காம கேட்டை பூட்டிட்டு தூங்குமான்னு வந்தோம்னா என்ன சொல்றோம்னா, வாமா நீ சொர்க்கத்துக்கு, நீ நரகத்துக்கு போமா, நான் சொர்க்கத்துக்கு போறோமான்னு சொல்ற மாதிரி. நான் எல்லா தீனுடைய காரியங்களையும் கேட்பேன், நான் எல்லா அமல்களையும் செய்வேன், மனைவியை பற்றி கண்டு கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மனைவியின் வாழ்க்கை நரகத்திலே போகிவிடும். அவங்க மட்டும் சும்மா நரகத்துக்கு போக மாட்டாங்க, பார்த்துக்குங்க. நபி சொன்னாங்க குல்லுக்கும் ராயின், ஆம்பளைங்களா இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. குல்லுக்கும் மஸ்ஊலும் நான் ரயத், கை கட்டி நிற்கணும். ஒவ்வொருத்தராக வருவாங்க, பதில் சொல்லணும். மனைவி வருவாங்க, நம்ம வாப்பா தப்பிச்சிருவார், இவர் 4 ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுவார், அல்லாஹ் தப்பி செஞ்சிருப்பார், குர்ஆன் ஓதிருப்பார், இவர் தப்பிச்சிருவார். இவர் தான் இபாதத்தாரியாச்சே, இவர் வணக்கசாலியாச்சு, தப்பிச்சிருவார், இவரெல்லாம் நிப்பாட்டிடுவான். அப்படி ஓ கடமை முடியல, நில்லு. மனைவி வருவாங்க. இந்த மனைவி இந்த அம்மா தீன்படி வாழ்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணியா? எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க, சொன்னார் 2-3 தடவை சொன்னேன், அடி விழுந்துச்சு, அதோட சொல்கிறது இல்லைன்னா கூட பரவாயில்ல, சொல்கிறதே இல்லைன்னா சொல்லவே இல்லைங்க. இவர் பர்ஃபெக்டாக 30 நோம்பு வைக்கிறாரு, அந்த அம்மா நோம்பே வைக்கிறது இல்லை, ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை. இவர் குர்ஆன் ஓதுவார், வாழ்க்கையில் ஒரு நாள் கூட திருமணமாகி இந்தம்மா குர்ஆன் எடுத்து வை ஓதி காட்டுமான்னு சொன்னதே இல்லை. நீ மனசாக தொட்டு கை வச்சு யோசிச்சு பாருங்க, நான் யாரையும் தப்பாக சொல்லலை. எத்தனை ஆண்கள் இங்கு தன் மனைவியை குர்ஆனை எடுத்து வைத்து நீ ஓதுமா நான் கேட்குறேன்னு சொன்ன ஆண்கள் எத்தனை பேர்? எத்தனை மனைவிகள் தன் கணவனை எந்தாம்மா என்னங்க வாங்க உட்காருங்க குர்ஆன் எடுத்து ஓதுங்க நான் கேட்குறேன் நான் சரி பண்ணித்தரேன்னு சொன்ன எத்தனை பேர்? ஏன்னா யாருக்குமே தெரியாது. புள்ள படிச்சிருக்குதா, படிச்சிருக்குது. புள்ள நல்ல குடும்பமா, நல்ல குடும்பம், நல்ல காலேஜா காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட்டு, என்னங்க ஓதி இருக்கு தெரியலங்க. கேட்க வேண்டிய கேள்வி முதல்ல என்ன கேட்கணும்? பிள்ளை ஓதி இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா? கேட்கறதே கிடையாது. கட்டிட்டு இன்னைக்கு பாடுற பசங்க பாடலாம், நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் நிறைய பேர் வாழ்க்கையில். அல்லாஹ் பாதுகாக்கணும். தயவு கூர்ந்து நல்ல குணம் இல்லாத, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத ஒரு பெண்ணை உங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் ஒன்று நல்லா எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் ஆண் பிள்ளைகளின் வாழ்க்கையை உலகத்திலேயே நரகமாக நீங்கள் எழுதி தருகிறீர்கள். அல்லாஹ் எல்லோருக்குமாக யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கின்றதோ எல்லாருக்கும் நல்ல ஜோடிகளையும் நல்ல தம்பதி நசீபாக்கி தருவானாக. அருமையான பெருமக்களே, அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது என்ன பொக்கிஷம் சொன்னாங்கன்னா, உன்கிட்ட பெரிய பெரிய சொத்துகள் இல்லை என்றாலும் உன் ஈமானை பாதுகாக்கும்படியான, உனக்கு விசுவாசமான, உன்னை சதாவும் அணைத்து கொண்டு ஆறுதலாக இருக்கின்ற ஒரு மனைவி கிடைத்து விடுவாளேயானால் கோடி ரூபாய் சொத்தை விட இதான் பெரிய சொத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான அல்லாஹ்விடையார்களே, அதனால் இந்த 3 விஷயங்களை நம்முடைய வாழ்வில் உருவாக்கி கொள்ளணும். இந்த 3 தான் பெரிய பொக்கிஷம். இதை உருவாக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். நீங்கள் கல்யாணம் ஆனும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பாட்டு கல்யாணம் ஆகி முதல்ல சரியாக செட்டில் ஆகலை, 2வது மனைவி வேணால் நான் ஜௌஜத்துல் மூமினாவாக பார்க்குறேன்னு கிளம்பி போய் அஜத்து தான் சொன்னாலும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாலும் அதுவும் பிரச்சனை, அடி சேர்ந்து வாங்க முடியாது. அதனால் யாருக்கு இன்னும் திருமணம் ஆகலையோ தயவு கூர்ந்து இந்த கேட்டகரியில் ஒரு பெண்ணை, ஒரு ஆணை தேர்வு செய்யுங்கள். ஒருவேளை நமக்கு அது மாதிரி அமையலை அப்படின்னா கூட இப்போ இருந்து துவா செஞ்சு கை காலில் விழுந்தாவது 2 மொத்து வாங்கினாவது அந்த பெண்ணை நேரான பாதையில் நடத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஒரு பெண் கடைசி வார்த்தை கவனிச்சுக்கோங்க, ஒரு வீட்டுடைய ஒரு பெண், தலைமை தாங்கக்கூடிய ஒரு பெண் சரியான பாதையில் நடந்து விட்டால் முழு சந்ததியையும் சரியாக்கக்கூடிய திறமையை அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு தான் தந்திருக்கிறான். ஆண் என்னதான் பேசினாலும் வெளியே தான் பேச முடியும். வீட்டுக்குள்ளே போனால் எல்லாருமே கப்புன்னு தான் இருக்கணும். பயான் எவ்வளோ பேசினாலும் வீட்டுக்கு போனால் நாங்கள் தான் பயான் கேட்குறோம். ஏன்னா
வீடும் சந்ததிகளும் குடும்பமும் அதற்கான அரசாட்சி தகுதி என்பது பெண்ணுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் மனைவிமார்களுக்கு நேரான பாதையையும் ஈமானுடைய பாதையும் காட்டித்தாருங்கள். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், கடைசின்னு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. பின்னாடி சில பேர் டீ ரெடியாக இருக்குது என்னையா பண்ணுறேன்னு கேட்குறாங்க. கடைசியாக ஒரு பாயிண்ட்டு தான், ரமலான் மாதத்தினுடைய கடைசி இரவுகளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல், தயவு செஞ்சு அல்லாஹ்வுடைய திரையை பிடிச்சி கெஞ்சி தௌபா பண்ணிடுங்க. பேச்செடுத்தாலே தௌபா இல்லாமல் பயன் முடியல நீ நினைக்கலாம், வேற சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தௌபா தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா, மௌத்தானதிலிருந்து ஒரு மையத்து கேட்குற விஷயமே என்னன்னா, எனக்காக யாராவது தௌபா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தான் கேட்குமா. அதனால் வாழ்கின்ற காலத்தில் தயவு கூர்ந்து எல்லா விதமான பாவங்களுக்கும் நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். தௌபானா என்ன? இன்னும் 3-4 இரவுகள்லாம் இருக்குது. அல்லாஹ் முன்னாடி சஜிதாவில் உட்காந்து அழுகுங்க. எப்படி தௌபா செய்யணும்? 1, இத்தனை வருட காலங்களில் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேனோ இந்த எல்லா பாவங்களையும் ரப்பே என் பலகீனத்தால் மனோ இச்சையால் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நான் செய்து விட்டேன் அப்படின்னு தன்னை முதல்ல ஒப்படைக்கணும், கை செய்யப்படணும். 2வது, எனவே அதையெல்லாம் மன்னிப்பாயாக ரப்பே. சும்மா ஒரு தடவை சொல்றது இல்லை, கெஞ்சன் வல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். 3வது என்ன செய்யணும்னா, ரப்பே இந்த எந்த பாவங்களையும் நான் இதற்கு பிறகு வாழ்நாளிலே மௌத்து வரைக்கும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கணும். இதுதான் தௌபா. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த தௌபாவை நசீபாக்கி தருவானாக. அதே போல வாழ்கின்ற காலமெல்லாம் இந்த 3 சொத்துக்கள், லிசானுன் தாக்கிர் வாழ்வில் சதாவும் அல்லாஹ் நினைக்கின்ற நாவு, கல்புன் ஷாக்கிர் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், அதே போல வாழ்வில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் வரைக்கும் அழைத்து செல்லும்படியான வாழ்வை தரக்கூடிய ஒரு நல்லதொரு அழகான ஒரு முஃமினான மனைவி அல்லாஹ் இந்த 3 சொத்தையும் அல்லாஹ் எல்லா மக்களும் நசீபாக்கி தருவானாக. நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுவை சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மூத்தி நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.